திகட சக்கர செம்புக அமைந்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகியம்மனின் அருளோடும் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களை, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட விடயம் அதிசார குரு பெயர்ச்சி. அன்பர்களே, அதிசார குரு பெயர்ச்சி என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் இல்லையா? முதலாவதாக, ஒரு கிரகம் தான் இருக்கின்ற இடத்தில் இருந்து அடுத்த வீட்டுக்கு முன்னோக்கி சென்று மிக வேகமாக தனது செயல்பாடுகளை எடுத்து செய்வதே அதிசாரம் எனப்படும். அந்த வகையில் அதிசார குரு பகவான் பயணிக்கும் போது தனது காரக மற்றும் ஆதிபத்திய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் மிக்க வலுவோடும் விரைவாகவும் தருவார். அதாவது, உங்களது ராசிக்கு குரு பகவான் எத்தகையவர் என்பதை பொறுத்தும், எந்த நிலையில் கோச்சாரத்தில் தங்கியிருக்கின்றார் என்பதை பொறுத்தும், எந்த நிலையில் உங்களது ஜனன ஜாதகத்தில் தங்கியிருக்கின்றார் என்பதை பொறுத்தும் பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் என்பதை நான் இங்கே முதலில் உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, கோசார குரு பகவான் அதிசாரமாக எதிர்வரும் 19/10/2025 முதல் 5/12/2025 வரை கடக ராசியில் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். அதாவது, தமிழுக்கு ஐப்பசி 2ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை கடக ராசியில் பயணிக்கின்றார். இதே சமயம் கோசார குரு பகவான் கடக ராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று நேர்கதியில் எதிர்வரும் 19/10/2025 முதல் 11/11/2025 வரை, அதாவது தமிழுக்கு ஐப்பசி 2ஆம் தேதி முதல் ஐப்பசி 25ஆம் தேதி வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சரியாக 24 நாட்கள் பயணிப்பார். பின்னர் கோசார குரு பகவான் இதே கடகராசியில் அதிசாரமாக உச்ச வக்கிரகதியில் எதிர்வரும் 12/11/2025 முதல் 5/12/2025 வரை, அதாவது தமிழுக்கு ஐப்பசி 26ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சரியாக மீண்டும் 24 நாட்கள் பயணிப்பார். அதனால் இக்காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பொது பலன்களை இனி பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, உங்கள் கடக ராசிக்கு 6ஆம் வீடான ருண ரோக சத்துருஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக, அதாவது கடக ராசியில் ஜென்ம குருவாக தனது நட்பு வீட்டில் உச்சம் பெற்று நேர்கதியில் பயணிக்கின்றார். அதனால் ஜென்ம குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது, அதாவது உங்கள் கடக ராசியில் உள்ள சந்திரனை குரு பகவான் கடக்கும் போது அல்லது சந்திரன் மீது செல்லும் போது நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயங்களில் நல்ல தெளிவு பிறக்கும். குடும்பத்தில் அந்யோன்யமாகவும் இருப்பீர்கள். கோவில் வழிபாடுகளும் இருக்கும். இதே சமயம்
சந்திரன் வளர்பிறை தேய்பிறை என்று மாறி மாறி வருவதால் சில சமயங்களில் கன்ஃபியூஷன்ஸ் வந்து போகவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. மேலும் உங்கள் கடக ராசிக்கு 6, 9ஆம் அதிபதியாகிய குரு பகவான் யோகாதிபதி ஆவார். அதாவது யோகங்களை தரக்கூடியவர். அந்த வகையில் 6ஆம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபதியாகிய குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் தனது நட்பு வீட்டில் கடகத்தில் உச்சம் பெற்று மறைந்தாலும் தன் வீட்டிற்கும் 8இல் மறைவதும் ஒரு வகையில் நல்லதுதான். அப்போதுதான் 6வது வீட்டின் ஆதிபத்திய விஷயங்களான நோய் நொடி, உடல் ஆரோக்கியம், கடன் பகை, எதிரிகளால் தொல்லை, வம்பு வழக்கு போன்ற தீய பலன்களினால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட மாட்டாது அல்லது குறைவாக காணப்படும். அதே சமயம் நண்பர்களே, 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய குரு பகவான் உங்களது ஜென்ம ராசியில், அதாவது 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்துக்கு 5இல் திரிகோணத்தில் தனது நட்பு வீடான கடகத்தில் உச்சம் பெறுவதனால் உங்களுக்கு பிரயாணங்களினால் நல்ல அனுகூலம் ஏற்படும். சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இதே சமயம் கோசார குரு பகவான் ஜென்ம ராசியில் நேர்கதியில் இருந்து உங்களது கடக ராசிக்கு 5, 7, 9வது இடங்களை பார்வையும் செய்கிறார். அதனால் காதல் மோகத்தில் இருக்கும் ஆண் பெண்களது ஆசைகள் நிறைவேறும் மட்டுமல்ல, திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பந்தமும் கைகூடி வரும். அதே சமயம் நண்பர்களே, உங்களது சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம், 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் உங்கள் காதல் நிறைவேறும். மேலும் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் திருமண பந்தமும் சாத்தியமாகும். திருமணமான இளந்தம்பதியினர் குழந்தை பேருக்காக காத்திருப்பின் உங்களது சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம், 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் இது சாத்தியமாகும். மேலும் தொழில் செய்வோர்களை பொறுத்தவரையில் அவர்களது வியாபார கூட்டாளிகளது ஒத்துழைப்பு கிடைக்கும் மட்டுமல்ல, அயல் ஜாதியின மதத்தவர்களது அன்பும் ஆதரவும், மேலும் அவர்களால் லாபங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். கடல் கடந்த வெளிநாட்டு பயணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களும் உண்டாகும். உங்கள் சுய ஜாதகத்தில் 9ஆம் இடம், 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் இது சாத்தியமாகும். மேலும் அன்பர்களே, உங்களது கௌரவம் நிலைக்கும். அன்பர்களே, முக்கியமாக உங்களது சுய ஜாதகத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று தங்கி நேர்கதியில் பயணிக்கும் போது அங்கு ஜனனகால குரு பகவான் மீது இந்த கோச்சார குரு பகவான் நேர்கதியில் சென்று பயணிக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சகலவிதமான சுபகாரியங்களும் இடம்பெறும். முக்கியமாக கோச்சார குரு பகவான் கடகராசியில் உச்ச வக்ரகதியில் பயணிக்கும் போது உங்களது ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் இதே கடகராசியில் வக்ரகதியில் இருப்பேன் அல்லது சூரிய சந்திரன் தவிர்ந்த ஏனைய பிற கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகமாவது வக்ரகதியில் இதே கடகராசியில் இருப்பின் உங்களுக்கான நற்பலன்களின் அளவு கூடுதலாகவும் வேகமாகவும் கிடைக்கும். சரி நேயர்களே, கடகராசிக்கான அதிசார குருவின் பொதுப்பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.